ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி சுரக்காய் கடையில் எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். அதுக்கு சுரக்காய் இந்த மாதிரி தோல் சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, பத்து பல்லு பூண்டு, சீரகம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு 4 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், நெக்ஸ்ட்டு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா எண்ணெயிலே கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் இதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா எண்ணெயிலே ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே எண்ணெயிலே கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வரமிளகாய் தூளும் மல்லித்தூள் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு மூடி போட்டு 4லேருந்து ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 விசில் நான் வச்சு எடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுரக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நம்ம மத்து வச்சு கடைஞ்சாவே நல்லா கடைஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. சுரக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான் ஈஸி. இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம். பாருங்கள் கன்சிஸ்டன்சியெல்லாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் நான் எப்படி செஞ்சுருக்கணும் அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். பை பாய்.